உலகத்தில் யார் யார் மேலேயோ அன்பு வைக்கிறோம், அது காலப்போக்கில் இல்லாமல் போகுது. அப்படியே நீடித்தாலும் அவங்க பதிலுக்கு நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்களான்னா சந்தேகம்தான். ஏன்னா எதுவுமே நிலையானதில்லை. ஆனால் நம்ம நாவுக்கரசு பெருமான் நிலையான சிவத்திடம் அன்பு வச்சார். ஏன், நான் கூட தான் பூசை பண்ணும்போது வைக்கிறேங்கிறீங்களா? அப்போ கூட அது உலக விஷயத்துக்கு போயிட்டு தானே வருது. ஆனால் அப்பர் பெருமானின் இடைவெளி இல்லாத அன்பின் பயனாக அவர் கண்ணில் இருந்து இறைவன் உயிர்களுக்கு செய்யும் கருணையை நினைச்சு கண்ணீர் பெருகுது. அவருடைய கையில் உளவாரப்படை இருப்பது போல உருவத்தை பார்க்கிறோம். அப்படின்னா அவர் அதை வச்சுக்கிட்டே இருந்தார்னு அர்த்தமா? அவர் ஒருபோதும் தொண்டை கைவிடாது இருந்தார்னு அர்த்தம். நாம மனசுல எதையோ நினைக்கிறோம், ஆனா நம்ம அப்பர் பெருமான் மனசுல சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேற எதுக்குமே இடம் கொடுக்கலையாம். நம்முடைய இயலாமையினால பல விஷயங்களை வேண்டான்னு விட்டுறோம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை அடைய முயற்சியும் பண்றோம். ஆனா நம்ம அப்பர் பெருமான் நிலையாமையை உணர்ந்ததுனால ஒரு முறை துறந்ததை மறுபடியும் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு துறவுல உறுதியா இருந்தார்.